வணக்கம். ஆரம்பத்திலேயே அதாவது கட்டாயம் நீங்கள் கடுமையான ஒரு பகிரத பிரயத்தனங்களுக்கு பிறகு செய்திருப்பீங்களா? ஆகவே அந்த சட்ட ரீதியான அல்லது தமிழ் ரீதியான பொருள்கோடல்களை நாங்கள் செய்ய விரும்பல. எங்களுடைய குழு கூடுதலாக ஒரு நடைமுறை சாத்தியமாக இந்த விஷயத்தை அணுக முற்படுறோம். ஆனால் ஆரம்பத்திலேயே சொல்லிக்கொள்கிறோம், இந்த ஈழத்தமிழர்கள் உரிமைகள் பெறும் என்று எடுத்திருக்கின்ற முயற்சிக்கும் அந்த ஈழத்தை நீங்கள் ஆரம்பத்திலே வகுத்து அந்த வரையில கட்டத்தின்படி ஈழத்தமிழர்களுக்குள்ள நாங்கள் உள்ளடங்குறோம். ஆகவே அந்த ஒரு சாமானிய ஈழத்தமிழனாக அல்லது அந்த குடிமனாக அந்த தேசத்தினுடைய ஒரு குடிமனாக எங்களுக்கு இருக்கின்ற சில நியாயப்பாடல் அது சந்தேகங்களை முன்வைக்கலாம் என்று நினைக்கிறேன். நீங்கள் சொன்னது போல இந்த தாயகம் பிரதேசம் கடல்சார் வழி என்கின்ற போது நிச்சயமாக இணைந்த வடக்கு கிழக்கு என்கின்ற சொற்பத்தை பாவிச்சிருந்த நீங்கள் இணைந்த வடக்கு கிழக்கு என்கின்ற போது நிச்சயமாக கிழக்கை நாங்கள் பார்க்கிற போது அதுல நிச்சயம் சொல்லியிருந்த நீங்கள் ஒரு வசனம் வந்து பிற இனங்கள் அல்லது இன குழுமங்களுக்குரிய சுய நிர்ணய உரிமையை நாங்கள் பேணுவோம் உண்டு. ஆனால் அதை எப்படியாக பேணப்பட போகிறது என்றதை இதுல தெளிவாக குறிப்பிடப்பட இல்லை என்றது ஒரு பிரச்சனை. ஏன்னா மிகப்பெரிய பிரச்சனை அது கிழக்கில் என்ற போது கிழக்கில் ஏனைய இனக்குழுமங்களுக்கான அந்த சுய நிர்ணய உரிமையை எப்படியாக நாங்கள் காக்க போகிறோம் என்றது ஒரு கேள்விக்கான பொருள். அதே நேரத்தில் நீங்கள் சொல்லியிருந்த நீங்கள் அல்லது குறிப்பிட்டிருக்கிறோம், நான் உங்களை சேர்த்துக்கொள்கிறேன், அது குறிப்பிட்டிருக்கிறோம் உள்ளக பொறிமுறை அல்லது உள்ளக அந்த விஷயங்கள் வந்து தீர்ந்து போயிருக்கிற நிலைமையில சர்வதேச அல்லது பெண்ணாட்டு சட்டங்களை நாங்கள் நோக்கி இதுன்றோம்னால் அதை எப்படியாக நாங்கள் நம்ப போகிறோம். அதுக்கு அதை எப்படி 1978 ஐநா என்ற பொதுச்சபையில் கிருஷ்ண வைகுந்தவாசன் கதைக்கின்ற போது மைக்கோ பண்ணின இந்த பொதுச்சபை அல்லது நீங்கள் இதே ஆவணத்தில் குறிப்பிட்டிருக்கிறது போல ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கையை சேர்க்கிற போது சோவியத் ஒன்றியம் எதிர்ப்பு தெரிவித்தாலும் பிறகு பூகோள அரசியல் காரணங்களுக்காக இணைஞ்சு கொண்டு அவங்களை அனுமதிச்ச அந்த ஐநாவும் எப்படியாக எங்களுக்கு இந்த பன்னாட்டு சட்டங்களின் படி தீர்வை தரும் என்று நீங்கள் நம்புறீங்கள். நீங்களே அதுக்கான விளக்கத்தை வந்து திருப்பி சேர்த்துக்கொள்றதுக்காக அதை கொடுத்திருக்கிறது கொஞ்சம் நாங்கள் கேள்விக்குட்படுத்த வேண்டி இருக்கிறது என்றதையும் சொல்லிக்கொள்ளலாம். மிக முக்கியமாக நடைமுறைப்படுத்தல், இந்த இம்ப்ளிமெண்டேஷன் எப்படியாக சாத்தியம். பன்னாட்டு சட்டங்கள் என்ற போது பன்னாட்டு சட்டங்கள் நிச்சயமாக சர்வதேச சட்டங்கள் வந்து இன்டகிரேட்டிங் அந்த ஸ்டேட்ஸை இன்டகிரேட் பண்ணுறது தான் கூடுதலாக ஆதரிக்கும். இப்போ இருக்கிற மக்கள்கிட்ட போய் எங்கள்கிட்ட மக்கள்கிட்ட கேட்டால் இது ஒரு மூடின அறைக்குள்ள முடிவெடுக்கிற விஷயம் கிடையாது. பெரிய ஒரு விறந்துபட்ட இனம் அல்லது இந்த தேசம் நீங்கள் விரையறுத்த தேசத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட போய் நாங்கள் கேட்டால் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா, எங்களுடைய மக்களே இதை ஏற்றுக்கொள்வார்களா என்ற கேள்வி இருக்கு. மக்களை அரசியல் மயப்படுத்தாமல் மக்களுக்கு அந்த தெளிவை கொடுக்காமல் நாங்கள் இதை செய்கிறது சாத்தியமா என்ற அந்த நடைமுறைப்படுத்தல் என்றது கேள்வி இருக்குது. அதே போல இந்த சொல்ல வர தீர்வுக்கான அல்லது இது எப்படியாக அணுக போகிறோம் என்றதுக்கான சரியான விரைவிலக்கணம் கொடுக்கப்படையில. ரிஃபரண்டமா என்னது எங்களோட தீர்வு என்ன சொன்னீங்கள்? நீதியும் அரசியல் தீர்வும் எங்களுடைய சமாந்தரமான விஷயங்கள் ரெண்டையும் சரியாக வேற நாங்கள் வலியுறுத்த போறோம் என்றால் அதுக்கான பொறிமுறை நாங்கள் என்னத்தை சொல்ல போறோம்? ரெஃபரண்டம் என்றால் அதுக்கு யார் வாக்களிக்க போறார்கள், யார்கிட்ட கேட்க போறோம், டேஸ்பரா புலம் பதிந்த தமிழர்கள்ட்ட வாக்குரிமை இருக்க போதான்றதெல்லாம் விளக்கமாக சொல்லுவோம். நாங்கள் எதை கேட்க போறோம் இல்லாட்டி நாங்கள் சமஷ்டியில இருந்து இந்த தலையை பிரிச்சு காட்டுறோம். இவர்கள் சொல்கின்ற எத்தனை தீர்வு பொதிகளையும் அதுல இருந்து இது வேறுபட்டதுன்னு நாங்கள் அடையாளப்படுத்துறதுக்கு இந்த எட்ரா முன்வைக்கின்ற நியாயப்பாடுகள் என்ன? 157 பொருள்கோடல் செய்யாதீர்கள் அது இல்லை என்று சொன்னால் அதுக்கும் இதுக்குமான வேறுபாட்டை எப்படி எட்ரா வலியுறுத்த போகுதுன்ற கேள்விகள் இருக்குது. அதே போல முக்கியமான விஷயமா தான் நாங்கள் மூடின அறைக்குள்ள 40 பேர் சேர்ந்து முடிவெடுக்கிற விஷயம் கிடையாது. அப்போ இது அரசியல் மயப்படுத்தப்படாமல் எங்களுடைய மக்களே இதை நிராகரிக்கக்கூடிய சாத்தியம் கூடுதலாக இருக்கிற போது இது அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான அந்த நியாயப்பாடு என்னன்ற விஷயம் வந்து நாங்கள் இதெல்லாம் நிச்சயமாக நான் சொன்ன மாதிரிக்கு ஐநா என்ற ராஜாந்திர ரீதியிலான டோன்ல இருக்குது, டிப்ளமேட்டிக்கான டோன்ல இந்த ஆவணம் இருக்குது, அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இதை நாங்கள் கொடுக்கறதுக்கு எங்கள்கிட்ட இருக்கிற அந்த பார்கெனிங் பவர் என்ன, டிமாண்ட் பண்றதுக்குரிய வேல்யூ என்ன, எங்கள்கிட்ட என்ன இருக்குது, என்ன வச்சு கொண்டு நாங்கள் டிமாண்ட் பண்ண போறோம் அல்லது இதெல்லாம் சாத்தியம் என்று எப்படி கேட்க போறோம்ங்கிற கேள்வி ஒரு சாமானியமான நீங்கள் வகுத்த அதே தேசத்திலே இருக்கின்ற ஒரு சாமானிய ஒரு குடிமகனுக்கு இருக்குது. இந்த சந்தேகங்களை தெளிவுபடுத்தினால் நிச்சயமாக நாங்களும் எட்ராவோடு அந்த நீங்களும் நாங்களுமாக அந்த எட்ராவை செய்யலாம் என்று நினைக்கிறேன். இந்த சந்தேகங்களுக்கான சரியான விளக்கம் கிடைத்தால் முதலாவது விஷயம்